ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உங்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்க கர்த்தர் நல்லவர். இப்போ வசனத்துக்கு நேராக போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். அல்லேலூயா. சரி, எதுக்கு அந்த ஒரு சகோதரியை மட்டும் வாசிக்க விடலாம்? மொத்த பேர் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாமே. வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். ஆமேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்கள் பலனை எங்களுக்கு கொடுக்கணும். உடைய வார்த்தையை அனுப்பி கொடுக்கணும். உடைய பிரசன்னத்தை அனுப்பி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். உன்னுடைய வேலையை நிறைவாக்குவார். உன்னுடைய பிரச்சனையில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நீ இந்த வேலையில் யாராவது கடன் பிரச்சனை, வியாதி, எந்த காரியம் இருந்தாலும் இந்த ஆராதனை முடிந்து நீ போகும்போது உங்களை ஆண்டவர் நிறைவாக பூரண சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புவார். ஆமேன், அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிறைவாக நம்மளை அனுப்புகிற தேவன். அவர் நம்மளை நிரப்புகிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 3 காரியத்திலே நம்மளை நிரப்புகிறதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்வது, முதலாவது, ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நமக்கு தகுதியை கொடுக்கிறார், நமக்கு திறமையை கொடுக்கிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நிறைவு என்ன தெரியுங்களா? நம்மை ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதியாக்குறார். ஆமேன். எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆசிரியர் சொல்லியிருக்கலாம், இருமாடு தாண்டா மேய்க்க லாய்க்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஆள்லாம் இன்னைக்கு கோயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ எதுக்கு தான் லாய்க்கு இல்லை, ஆமேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்குறவர் நம்முடைய தேவன். ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு திறமையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க வந்ததும், நீ இனிமேல் வந்ததும் ஒரு சாதாரண வேலை பார்க்காத, நீ டெக்னீஷியனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திறமையை ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த திறமையை கொடுத்தார். சாதாரண வேலை, பந்தி விசாரிப்புக்காரனை கூட ஆண்டவர் பயன்படுத்தின தேவன் அவனுடைய திறமையை வைத்து. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமையல் தான் பண்ண தெரியுமா, அதிலிருந்து ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. உனக்கு பாட தெரியுமா, அந்த திறமையை வைத்து ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒன்று இல்லை, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அதை பயன்படுத்தும் பொழுதுதான் தேவன் உங்களை மேலும் 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 நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, பயன்படாததெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவார். பயன்படாததெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா.
உடஞ்ச பாத்திரத்தை கூட பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது பயன்படாத நிலத்தை கூட ஆண்டவர் பயன்படும் நிலமாக கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்த ஒன்றுக்கும் உதவாம கிடந்த, யாருக்கும் பயனில்லாதவர்களை கிடந்த நம்மை ஆண்டவர் பயன்படுத்தி, ஆண்டவர் அவர் அழகு பார்க்கிற தேவன், அவர் நம்மை நிரப்புகிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மளுடையதை நிரப்புவார். உன் குடும்பத்தை ஆண்டவர் நிரப்புவார். உன் பிள்ளைகளை ஞானத்தினாலே நிரப்புவார். உன் மனைவியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் கணவனை, இவனை போய் கட்டிட்டு ஒன்றுக்கும் போதவாதவன் பாஸ்டர்னா அந்த மனுஷனை ஆண்டவர் நிரப்புவார். ஒன்றுக்கு உதவலைன்னு சொல்லிட்டு உங்க மனைவியை பார்த்து புருஷன் சொல்றானா, அந்த மனைவியினால தான் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்துவார். நமக்கு உண்டான அத்தனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் சீமானா இருந்தான், அவன் ஆடு மாடு உடையவனா இருந்தான், ஒட்டகம் உடையவனா இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் தேவன் அவனை சுற்றி வேலி போட்டிருந்தார். ஆமென். எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நிரப்பினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறி, ஆமென், நிரப்புனவரே உன்னதத்துக்கு ஏறி நம்மளை நிரப்புவதற்காக வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருத்தட்ட போய் ஒரு, நம்ம ஒரு காசில் சொல்கிறேன், உங்கள் ஒரு காசுனா எனக்கு அது அளவு தெரியாது, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 2வது தடவை வந்து 1000 ரூபா கொடு. சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமேல்லாம் வராத, வீட்டாண்டே வராத, இதே தொழிலாக போச்சுன்னு. ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் வராதுன்னே சொல்ல மாட்டார். நேத்தனை இது கேட்ட, நேத்தனை உன் பிள்ளை கேட்ட, நேத்தனை உங்கள் காரியத்துக்காக கேட்டீங்க. ஆண்டவர் உன்னதத்துக்கு ஏறினவர் நம்மளை நிரப்பும்படி ஆண்டவர் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் கொடுக்கிற தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்து கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சாரு? நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் நமக்காக பிதாவினிடத்திலே போய் பரிந்து பேசி பிதாவினிடத்திலிருந்து வாங்கி அதை நமக்கு பொழிந்தருளினார். 2ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே வாங்கி நீங்க காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவி என்ன செஞ்சாராம்? கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை அங்கே பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்த பரிசுத்த ஆவியவே ஆண்டவர் நமக்காக வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்களுக்காக அவர் ஏறினார், உங்களுக்காக வாங்கினார், உங்களுக்காகவே அவர் பொழிந்தருளினார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஆண்டவர் டைரக்டா உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு காரியம் என்ன செஞ்சா, யாரையாவது ஆசீர்வதிச்சு அவன் மூலமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். யாரையாவது ஆசீர்வதிக்கணும், அவன் மூலமா நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி கூட ஆண்டவர் செய்வாரா? எஸ், செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார்.
ஆமென். இந்த குவைத் தேசத்தில் எனக்காக ஒரு மினிஸ்ட்ரியிலே ஒரு வாய்ப்பை உருவாக்கினார். அவனை உருவாக்க வைத்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் எவனையோ ஆசீர்வதித்து எந்த நாட்டையோ நான் பிறந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரும்படி அவனை ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவைகளை சந்திப்பதற்காக, என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக யாரையோ நிரப்பி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை நிறைய நடந்திருக்குது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் கல்யாணம் பண்ணின புதுசில் நான் ஊழியத்துக்கு போகிறதுக்காக எனக்கு யாரும் எனக்கு சம்பளம் கொடுக்கல. இன்னை வரைக்கும் நான் அவன்கிட்ட இங்கே சம்பளம் வாங்கி நான் ஊழியம் செய்யலை. அப்போ நான் ஒரு வேலை செய்து கொண்டு, ஒரு பார்ட் டைம் மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டு, அந்த வேலை செய்யும்போது அவங்க எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிளில் போய்ட்டு பணம் வசூல் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து அவங்க கொடுப்பேன். எனக்கு சைக்கிள் ஃப்ரீயாக, வாடகை சைக்கிள் இல்லாமல் கிடச்சிது. எனக்கு பல வீடுகளை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்னும் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு. அப்போ நான் அங்கே வேலை செய்துக்கிட்டே நான் செய்யும்போது எனக்கு அவங்க கொடுத்தது ஒரு டெய்லி 3 ரூபா கொடுப்பாங்க. சம்பளம் எனக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டான். ஆனால் 3 ரூபா கொடுத்தோன்னா அந்த 3 ரூபா வைத்துக்கண்டு புதுசாக கல்யாணம் பண்ண நானும் என் மனைவியும் 45 ரூபாயில் ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் தங்கிட்டு மீதி எங்களுக்கு கிடைக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி பாக்கெட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஒரு பாஸ்டருக்கு கீழே இருந்தேன். அவர்கிட்ட நான் சர்ச்சுக்கு போகும்போது நானும் என் மனைவியும் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சா நம்ம சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சில் வல்லமையாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த சபையிலே வல்லமையான செய்திகள் வருகிறது. கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம சீக்கிரம் போய் எதையாவது போய் செய்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் அவசரமாக நாங்கள் கிளம்பி வரும்போது அந்த சர்ச்சு பாஸ்டர் அம்மா, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா, நாங்கள் நாகர்கோவில்காரங்க, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. நாங்கள் என்ன பாஸ்டர் அம்மா அப்படின்னு, ஐயா ஒரு பையில் கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் குழம்பு இருக்குது, எடுத்துகிட்டு போகிறீங்களா? எங்களுக்கு ஒருத்தவங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க நாகர்கோவில்காரங்களுக்கு மீன் பார்த்தா தான் சோறே இறங்கும். அந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த சாம்பாரை எடுத்துகிட்டு போயிடுறீங்களான்னு. சமைக்காத குழம்பு, சமைக்காத சோறு கிடச்சா விடுவோமா? கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூடை, அப்போல்லாம் ஒயர் கூடையில் ஒரு சட்டி சோறு, ஒரு சட்டி குழம்பும், பொரியல் கிரியல் மொத்தம். பாஸ்டம்மா உங்களுக்கு வைக்க, ஐயா நீ எடுத்துட்டு போயா. எனக்காக ஆண்டவர் சமைக்க வச்சு, ஒரு பாஸ்டம்மாவையே சோறு சமைக்க வச்சு, நான் ஆராதனை முடிஞ்சோன்னு போய் சாப்பிடு மகனேன்னு சொல்லிட்டு எனக்காக யாரையோ ஒருத்தர் அவங்களை இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க, இவங்க எங்களை ஆசீர்வதிக்க யாரையாவது ஒருத்தர் அப்படி செய்வார். You believe in God. ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துவார். அல்லேலூயா. உன் தேவைகள் எப்படியாவது சந்திக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அவசரமாக சென்னைக்கு போகிறதுக்கு நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே ஒரு 4-5 பேர் வந்தான். யாரியா நீ? என்ன சார், நான் இடம் பிடிச்சிருக்கேன். டோக்கன் வாங்கினேன் தெரியுமா? தெரியாது சார். எந்திரின்னு. சரி, நான் எந்திரிச்சு கம்பியை பிடிச்சிட்டு ஆடி ஆடி நிற்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த பஸ் அப்படி திரும்பிச்சு வரும். என்ன பஸ் இப்படி திரும்புது? ஆமாம், மெட்ராஸ் போகிறது இப்படி தெரியும். இது திருவண்ணாமலை போகாதா அப்படி நான் பாருங்க. அந்த அப்படியே படிக்கட்டு அவங்க உட்காந்துருக்கிறது பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். அத்தனை பேர் எந்திரிச்சான். எனக்கு இடத்த பிடிச்சி கொடுக்கறதுக்குன்னே ஆள் உட்கார வச்சுருந்தார். நல்லா கவனிங்க. உங்களுக்குன்னு ஒருத்தனை இறக்கிட்டு கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். வஸ்தியை இறக்கிட்டு எஸ்தரே உன்னை கொண்டு போய் ராணியாக உட்கார வைப்பார். நீ கவலைப்படாத. அல்லேலூயா. உனக்காக யாரையோ ஒருத்தரை ஆண்டவன் நிரப்புவார்.
அங்கே அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிரப்புதல் உண்டாகும். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டான யாக்கோப்புடைய குடும்பம் பட்டினியாலே அங்கே எல்லாம் வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதித்தார். எகிப்திலே அங்கே விளைந்து தள்ளினது, அங்கே எகிப்திலே தானியம் உண்டானது. எதற்கு தெரியுமா? இந்த யாக்கோப்புடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த 70 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, இந்த 70 பேருக்கு நல்ல இடத்திலே தங்க வைக்கிறதுக்கு, இந்த 70 பேரும் போஷிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் அந்த எகிப்தை ஆசீர்வதித்தார். கொய்த்தை ஏன் ஆசீர்வச்சிருக்கா தெரியுமா? உங்க குடும்பம் எல்லாம் நல்லா வாழ்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அவன் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரியாது. ஆனா உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வந்து உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊரில் வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இங்கேயும் தான் வெயில் அடிக்குது. யாருக்காவது நீங்கள் எங்கே வெயிலில் கிடக்குறீங்களா? எல்லாம் ஏசிகளில் தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும், அட பாத்ரூம் போனாலும் ஏசி தான், நடந்தா ஏசி, அட காய்கறி வாங்க போனாலும் ஏசி வச்சிருக்கிறான், ஒரு வெங்காயம் வாங்க போனால், உள்ளி வாங்க போனாலும் ஏசி வச்சிருக்கிறான். இந்த நல்ல தேசத்தில் உங்களை கொண்டு வந்து தெரியும். இவங்களை ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த தேசத்தை ஆதியாகமம் 41 அதிகாரம் 47 வாங்க, காரியத்துக்கு போகலாம். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் எதுக்கு? இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அவன் பூமியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறாங்க. பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே எல்லா தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அங்கே எல்லா விதமான காரியத்தையும் ஃபர்ஸ்ட் உலகத்திலே குடோன் ரெடி பண்ணது, அங்க தானியம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரெடி பண்ணது அவன் தாங்க. அங்கதான் முத குடோனே உருவாக்குனது அவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நாளுக்கு கெடாததான ஒரு குடோனெல்லாம் உண்டாக்கி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஏற்படுத்தினது அவனுக்கு தான். முத எகிப்தில் இருக்கவன் தான். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள், இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள்லாம் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அந்த அவர் சொன்ன அந்த சந்ததியை பட்னியை போட்டார்னா எப்படி? அந்த வாக்கு சரி இருக்காதே. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை நல்லா பெருக பண்ணி இவங்களை கொண்டு போய் சுகமாய் போய் தங்க வைக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்டிலேயே ஹையஸ்ட் பிளேஸ் கோசேன் நாட்டிலே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். உலகத்திலே இருக்கிற எல்லா ரூபா நோட்லையும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே குவைத் ரூபா, அதுதாங்க உலகத்திலே பெரிய காசு. தெரியுமா தெரியாதா? வேண்டாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நம்ம ஊர் காசு பெரிய காஞ்சி தாத்தாவாக கொடுத்துட்டு போகிறேன். வாங்க பாஸ்டர், நாங்களே அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட பெருமையாக சொல்வேன், அப்பேற்பட்ட தேசத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். உலகத்திலே அவன் வச்சிருக்க காசு தான்டா பெரிய காசு. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்கா பெருசுன்றான், அவன் காசெல்லாம் சின்னது தான், இவன் காசு தான் கொய்த்து தான். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நாட்டுக்கு இப்படியெல்லாம் ஒரு சேமத்தை உண்டாக்கி சுற்றிலும் அமெரிக்கா ராணுவம் பாதுகாப்போடு கூட உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார் சொன்னா, you are a great. Hallelujah. Amen. Hallelujah. You are a selected people, you are a special people. Hallelujah. ஆண்டவர் உங்களை முன்கூட்டியே தெரிந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சு உங்களை நிரப்பும்படி அவனை நிரப்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாகவே அல்லேலூயா
இந்த யோசேப்புக்கு அதுக்கு முன்னாடியே தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்து யோசேப்பு இந்த குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிற மாதிரி, இந்த குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து காலில் விழுகிற மாதிரி அவன் சொப்பனம் கண்டு சொல்கிறான். ஒருத்தனும் நம்பலை. டே, இவர் பெரிய சொப்பனம் கண்டாராம், இவர் பெரிய தாய் தகப்பனும் காலில் விழுவாங்களாம், அண்ணன் தம்பி எல்லாம் காலில் விழுவாங்களாம், என்னடா நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவன் மேலே பயங்கர கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வசனம் அவனுக்குள்ளே புடமிட்டு கொண்டே இருந்ததாம். ஆண்டவருடைய காரியங்கள் நிறைவேற வரைக்கும் என்ன செஞ்சதான், அது புடமிட்டு கொண்டே இருந்தாரு. அது வரைக்கும் என்ன சொன்னா, அவ சைலண்டா தேவன் தான் எனக்கு செய்யணும், தேவன் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய தகப்பன் ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரரை பார்க்கறதுக்கு அவனை அனுப்பி வைக்கிறான். ஆடு மேய்க்கிற இடத்துக்கு. ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போன உடனே அங்கே வந்த உடனே ஒரு சோதனை வருது. அவனுங்க அது வரைக்கும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இடம் கரெக்டு தான், ஆனால் அதுக்கப்புறம் தோத்தான்ற இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஒருவேளை என்ன அனுப்பியிருந்தா, அப்பா நான் போய் தேடி பார்த்தேன், அவனுக்கு அங்கே இல்லைப்பான்னு திரும்பி போயிருப்பேன். இதுக்கு மேலே யாரா, ஏற்கனவே வந்தது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகணுமா, நம்ம சோம்பேறித்தனப்பட்டு போய். ஆனால் அவனும் தன் தகப்பன் சொன்ன வேலைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இன்னும் போனான். கிடைச்சது என்ன, அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுக்கு என்ன, சொப்பனக்காரன் வர்றான் பாரான்னு எல்லாம் ஒன்றா கூடி அவனுக்கு ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறான். இவனை இந்த எப்படியாவது கொலை பண்ணிடணும், இவனை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டே, அவனை கொல்றான், நமக்கு என்னடா லாபம், அந்த குழியில் தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு, அந்த ரத்தப்பள்ளி நம்ம மேலே வராதபடிக்கு இவனை குழியில் தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு குழியில் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. குழியில் தூக்கி போடும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிற மாதிரி குழி வந்ததும் கடக்காலுக்கு எடுத்த குழி இல்லை தென்னைமரம் வைக்கிறதுக்கு வெட்டின குழி அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சின்ன குழியெல்லாம் கிடையாது, அது ரொம்ப ஆழமான ஒரு குழி. அந்த ஆழமான அதில் போய் ஒருத்தனை தூக்கி போட்டால் அவன் எலும்பு கூட தேராது. அப்பேற்பட்ட குழியில் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டையும் பிடுங்கி தின்னு விட்டு அவனை தூக்கி குழியில் போட்டாங்க பாருங்க. அந்த குழியில் போடும்போது அவன் என்ன நினச்சிருப்பான், ஆண்டவரே நீங்கள் உங்கள் தரிசனம், நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீர் எனக்கு சொன்ன காரியங்கள்லாம் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன செய்தாங்க, குழியில் தூக்கி போட்டான். அந்த குழியில் தூக்கி போடும்போது அவன் எங்கே போய் விழுந்தான், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். எப்படி குழியில் விழுந்தான்? தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. விழுந்தா என்ன ஆயிருப்பான், மண்டை உடஞ்சிருக்கும், கைகால் உடஞ்சிருக்கும். அவன் விழுந்தது குழி அல்ல, கர்த்தருடைய கரத்தில் விழுந்தான். ஆண்டவருடைய கரத்தில் விழுந்ததுனால தாங்க உயிரோடு இருந்தான். அவன் குழியில் டைரெக்டாக விழுந்ததானா, அருமை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்தா, யாரும் உங்களை எந்த குழியில் தள்ளி போட்டாலும் ஆண்டவருடைய கரம் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும். உன்னை குழியில் கீழே தள்ளி போட்டாலும், அவனை குழியில் அவ்வளோ பெரிய ஆழமான குழியில் தள்ளி போட்ட உடனே, நான் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியிலலாம் போயிருக்கேன். கிணறு எடுத்தாங்கன்னா பயங்கர ஆழம். அதே மாதிரி ராஜபாளையம் சைடில் நான் கிணறு வெட்டுற இடத்துக்கு பார்த்துருக்கேன், பயங்கரமான ரொம்ப ஆழமாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துலையும் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, பல அடி ஆழத்தில் இருக்கிற குழியிலையாக்கும் தூக்கி போட்டது. அப்படி தூக்கி போடும்போது தண்ணீர் இல்லாத அந்த அந்த கிணத்துல தூக்கி போடும்போது, அந்த குழியில் தூக்கி போடும்போது அவனை கர்த்தருடைய கரமே என்ன செஞ்சதான், அவனை தாங்கினது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவனுக்கு அடுத்த ஒரு ஐடியா வருது. இவன் கத்திட்டே கிடக்கிறான், அண்ணா என்னை தூக்குங்க, அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு கத்திட்டே கிடக்கிறான். இவனை வேறொரு காரியம் செய்யலான்னு போது அந்த நேரம் பார்த்து வியாபாரிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்துக்கு வியாபாரிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக இந்த ஊரில் ஒரு வியாபாரமெல்லாம் என்ன வியாபாரம் நடந்திருக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரியில், இந்த மாதிரி இடத்துல? உங்களுக்கு தெரியாதது ஒன்று இல்லை. நீங்கள் வந்ததும் இந்த பகுதி எங்கே, வாஃபரா போயிருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு எங்கே இந்த டெசர்ட் பகுதியெல்லாம் போயிருப்பீங்க. இவங்களுடைய பிரதான தொழிலெல்லாம் அப்போ என்ன? ஒட்டகம் மேய்க்கிறது. வெரி குட், வெரி குட்மா. ஏமா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புறம்
ஆடு மாடு மேய்க்கிறது. அப்போ வியாபாரினா எப்படி வியாபாரி வரணும்? ஒட்டக வியாபாரி, ஆடு மாடு வியாபாரி இப்படி தான் வந்துகிட்டு இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் அவங்க அந்த வியாபாரி எப்படிப்பட்ட வியாபாரி வர்றாங்களா? கொஞ்சம் படிச்சு பாருங்க. எங்க இருந்து வர்றாங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கீலேயாத்திலிருந்து. கீலேயாத்து எங்க இருக்குது? ஆமா, கீலேயாத்துல தான் இருக்குது. ஆமா, கவனிங்க. லாபானும் யாக்கோப்பும் ரெண்டு பேரும், யாக்கோப்பு மாமனை விட்டு ஓடியான்ட்டான், களவாண்டி ஓடியான்ட்டான். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்த உடனே அவன் விரட்டிக்கிட்டே வந்து பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அவன் தேடி வந்தது அவன்கிட்ட இல்லாதனால கடைசியில், சாரி, நீ என்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு போற, நீ வந்ததும் நான் வந்து தேடி வந்து என் மேலே கோவப்பட்டு இவங்களெல்லாம் நீ சில நேரத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துச்சுன்னா பிள்ளைய படும் பாடுக, ஏண்டான்னு போட்டு அடிச்சு சாத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒன்றுமே செய்யலைன்னு பிள்ளைய கத்திக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி மேலே கோபத்திலையும் புருஷன் மேலே கோபத்திலையும் பிள்ளைகளை அடித்து சாத்துவாங்க. அந்த மாதிரி டே, உனக்கு எனக்கு இருக்கிற கோபத்தில் சண்டையில் என்னுடைய தங்கச்சிகளை என்னுடைய பிள்ளைகளை நீ எது செஞ்சிடாத அப்படின்னா, நீ நானும் கல்குவியலை வச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த கல்குவியலுக்கு பேர் தான் என்ன கீலேயாத்து. அந்த கல்குவியல் பேர் தான் கீலேயாத்து. நல்ல கவனிங்க. அந்த கீலேயாத்திலே பின்வரும் காலங்களிலே அந்த பகுதியிலே கீலேயாத்தின் பிசினி தைலம் என்று சொல்லி அங்கதான் சென்டிங் அத்தர், அங்கதான் வாசனை திரவியங்கள் எல்லாம் அங்கு விளையக்கூடிய இடமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த வியாபாரிங்க எங்கிருந்து போறாங்க? கீலேயாத்திலிருந்து என்ன கொண்டு போயிருக்கிறாங்க? சூப்பர். பிசினி தைலத்தையும் வெள்ளப்பழத்தையும் கந்தவர்க்கங்களையும் வாசனை திரவியங்களை குவைத்து சவுதியிலேருந்து வர்றவங்களை பார்த்தா செம்ம வாசனை அடிக்கும். அரபியா சென்ட் தனிங்க, நம்ம ஊர் சென்டெல்லாம் ஸ்வயிங் அடிச்சோன்னா ஒரு நாத்தம் தான் வருமே தவிர, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஊருக்கு போகும்போதே உங்களுக்கு ஊரில் போய் கேட்டால் என்ன கேட்பாங்க? சென்ட் பாட்டில் தான். என்னன்னு கீலேயாத்த ஆளுங்க நீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஹே, ஒரு நாத்தம் அடிச்சவன், ஆடு மேய்க்கிறவன், இந்த வந்ததும் ஒட்டக நாத்தம் பிடிச்சவன் அந்த வியாபாரிட்ட கொடுக்காம வாசனையாக வருகிற அந்த வியாபாரிகள்கிட்ட, நீ யோசேப்பே, நீ வாசனையாக போகிறவன், அநேகருக்கு வாசனையாக இருக்க போகிறவன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறவன், நீ வாசனையாக எகிப்துக்கு போடான்னு சொல்லிட்டு அந்த இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கீலேயாத்தில் இருந்து வந்த இந்த வாசனை திரவியங்களை கொண்டு போற அவன்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. நாங்க இதெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு தெரியுது இதை விட இவன் வாசனையா இருக்காண்டா. இதை விட நான் கொண்டு போற வஸ்தை விட இந்த யோசேப்பு இவன் வாசனையா இருக்கும்படி கர்த்தர் அவன் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்படி இந்தியாவில இருந்து பெரிய அழகா வந்துட்டோம் நம்ம. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஆளுகளை விட நம்மளை பார்த்தா எப்படித்தான் இருக்குது? எங்கே போனாலும் இந்தியர்களை பார்த்தா ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு வித்தியாசமான கலர். நம்ம சிவப்பும் கிடையாது, கருப்பும் கிடையாது. அது ஒரு அது இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கான், அதாவது மாநிறம் அப்படி ரெண்டாம் கட்டம், அதுக்கு பேர் தான் என்னது? ரெண்டாம் கட்டம். இதுலேயும் கிடையாது, அதுலேயும் கிடையாது. அப்புறம் சொல்லுவாங்க வீட் கலர் அப்படின்னு. எனக்கு அது ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் கோதுமை கலர் அப்படின்னு. கர்த்தர் சொல்ல எது எப்படி ஆகட்டும், ஆனால் அவன் கண்ணுக்கு அவனை பார்க்கும்போது, இந்த பிசினு தைலத்தை விட இவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், இவனை கொண்டு போனான் நமக்கு நல்லா. அவன் நேரம் எங்கே கொண்டு போனான் தெரியுமா? விலை உயர்ந்த சென்ட்டாக இருக்க வாசி தான் போத்திபாரு ராஜா அரண்மனையில் வேலை செய்கிறவன் வீட்டுக்கு கொண்டு போய் சென்ட்டு வாங்கிக்க, ஒரு நல்ல ஆள் இருக்கிறான், இவனை வாங்கிக்கன்னு சொல்லும்போது அங்கே போய் வித்துட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரம் அவன் கூடையே இருந்தது. அவன் குழியில் விழுகும்போது கர்த்தருடைய கரம் அவனை தாங்கினது.
அவன் போய் விற்கலான்னு சொல்லும்போது ஆடு வியாபாரி, ஒட்டகை வியாபாரி, வேற வியாபாரிகிட்ட கொடுக்கல. ஒரு துணி வியாபாரி போயிருக்கலாம், ஒருவேளை தங்க வியாபாரி கூட போயிருக்கலாம். எந்த வியாபாரிட்டா கொடுத்தா அவன் சேல்ஸ் பண்ணியிருப்பான். ஆனா இவனையோ நல்ல வாசனையாக கொண்டு போகிற இந்த கிளையாத்து வியாபாரிகள் இடத்துல கொடுத்த உடனே நேரா அரண்மனைக்கு கொண்டு போய் விடுறாங்க. அல்லேலூயா, ஒரு அலையில சொல்லுமா அல்லேலூயா. சகோதரர் சொல்றாங்க, நீங்க என்னை குழியில போடல, ஆண்டவர் தான் போட வச்சாரு. நீங்க என்ன எங்க குழியில விழுந்தவனு தூக்குறதுக்கு ஏதாவது வேணுமே, அதை கூட ஆண்டவர் அங்கே ஒரு கயிறு கிடைக்க வச்சிருப்பாரு அவனை. ஏன்னா இவனை தூக்க முடியாதுன்னு விட்டுருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த நேரத்தில் அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கயிறை ஆண்டவர் அங்கே காட்டியிருப்பார். அவனை தூக்கி எடுத்து அந்த விற்கிறதுக்கு ஒரு ஆளை ஆண்டவர் காட்டினார். எகிப்துக்கு எப்படியாவது போகணுமே, அது எப்படி போகணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசனையாக போகணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவன் வாசனையாக போறதுக்காக கர்த்தர் அவனை வாசனையாக கொண்டு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா. நான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தீர்க்கதரிசனமா சொன்னார். ஜனங்கள்லாம் ரொம்ப உன்னுடைய சந்ததியெல்லாம் வந்ததும் என்னை மறந்துடுவாங்க, என்னை மறந்து எல்லாம் பாவம் செய்வாங்க, என்னை மறந்து அவர்கள் எல்லா ஆண்டவரை விட்டு தூரமா போவாங்க. அப்பொழுது அவர்களை நான் அடிச்சு ஒடுக்கி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு அற்புதம் செய்து அவங்களை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இவங்க எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார். பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:13 வாசிங்க. நானூறு வருஷம் உபத்திரவப்படுவாங்கப்பா அப்படி சொல்லிட்டு எப்ப சொன்னாரு? இவங்க போறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டார், இவங்க உபத்திரப்படும். எதற்கு ஆண்டவர் அப்படி செய்தா தெரியுமா? அவங்களை சரிப்படுத்து. மோசே போய் அழைத்து வருகிற வரைக்கும் ஆளோட்டிகளால் அடிக்கப்பட்டு நல்ல சக்கையை புழிஞ்சிட்டார். அப்பதான் வந்து ஆண்டவரே ஆண்டவரே யெகோவா எங்களை காப்பாத்துன்னு அவன் கதரும் பொழுதுதான் கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை அனுப்பி அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை திரும்ப கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பஞ்ச காலம் எல்லாம் அவர்களை ஆண்டவர் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்த நன்மையை அவர்கள் எல்லாம் மறந்து போய் விட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த யாக்கோப்புக்கு, இவன் எகிப்துக்கு போனான். எகிப்து போயிட்டு ஆபிரகாமும் எகிப்துக்கு போயிட்டு வந்துட்டான். ஆனா வந்தது ஈசாக்கு மட்டும் என்ன செய்யல, எகிப்துக்கு போல. யாக்கோப்ப ஆண்டவர் போ சொல்றாரு, ஈசாக்கே போ வேணான்னு சொல்றாரு. நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா, போகாதேன்னு சொன்னான்னா நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியும். ஈசாக்கு விதைத்தான் 100% நூறத்தனையாக அவனுடைய நிலமெல்லாம் விளைந்தது. கர்த்தர் அவனை இருக்கிற இடத்துல ஆசீர்வதித்தார். யாக்கோப்ப நீ போப்பா எகிப்துக்கு, வண்டியெல்லாம் வந்திருக்குது, அங்கேருந்து ராஜா ஏறுகிற அந்த வீட்டில் இருந்த வண்டியெல்லாம் வந்திருக்குது, நீ போ அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? இவங்களை போய் சரிப்படுத்தி கானானுக்கு கொண்டு வரணும்னு. ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. அது மாத்த கர்த்தர் ஆலோசித்தார். அவங்க வனாந்தரத்தில் விட்டு 40 வருஷம் அவங்களை ஜல்லட போட்டு சலிச்சு அதுக்கப்புறம் தான் கானானுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. உபாகமத்தில் பார்க்கும்போது நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நடாத மரத்தின் கனியை புசிப்பாய். ஆமென் அல்லேலூயா. எல்லா வஸ்துகளும் நிரம்பின வீட்டை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் இந்த யாக்கோப்பை கொண்டு போய் அங்கே அவங்க பிள்ளை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பார்வோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் நிலத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாங்க, அத்தனை பேர் ஆடு மாடுகளையும் கொடுத்துட்டாங்க, அத்தனை பேருடைய பணமும் தங்க வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்தாங்க. பார்வோன் பெரிய ஆசீர்வாதமானதுக்கு காரணம் தெரியுமா? யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் பார்வோனையும் பார்வோன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்காகத்தான் இந்த ஊரில் பெட்ரோல் வந்துச்சு.
நீங்கள் யாருன்னா ஆபிரகாம் சந்ததி. நீங்கள் நினச்சிக்கிறீங்க பணக்காரனா கொய்த்தி, கொய்த்தி அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் வீட்டில் வேலைக்கு போகிறதுனா கூட கர்த்தருக்கு சொந்தம். அவன் ஆசீர்வாதத்தை உங்களை கொண்டு போய் அங்கே உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் எங்கள் ஊரில் சாப்பிட முடியாதே, பார்த்தது கூட கிடையாது. ஆமென். அப்பேற்பட்ட சாப்பாடும் நல்ல இருப்பிடத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் பிள்ளைகள் உயர்வாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் எலியாவை எங்க சாரிபாத் வீட்டுக்கு கொண்டு போறார். சாரிபாத்து கொண்டு போகும்போது அங்கே ஒரு அப்பம் எனக்கு கொடு. இல்லை 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 இல்லை, நாங்கள் என் பையன் விறகு பொறுக்க போயிருக்கான். அவன் வந்தோடனே நாங்கள் இதை சாப்பிட்டு நாங்கள் 1000 வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம். நான் சொல்கிறாங்க சாக போகிறோன்னு சொல்கிறான். போய் இன்னும் கொஞ்சம் வாயில் வர்ற வார்த்தையை பாரு, நாங்கள் சாக போகிறோம் ஐயா. பாஸ்டர்கிட்ட சொல்கிற காரியத்தை பாருங்க. ஊழியத்துக்காக கொடுங்க, நாங்களே பட்னியாக கிடக்கிறோம். பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள்லாம் வந்ததும் கொய்த்தியை விட பெரிய ஆளுங்க. ஆமென், அல்லேலூயா. அவனுக்கெல்லாம் வந்ததும் வெளியில் கூட வரமாட்டான். நீங்கள் தான் ஜாலியாக வெளியே போகிறீங்க வர்றீங்க எல்லாம் செய்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சு உங்களை நல்லா இருக்கும்படி தான் கர்த்தர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத்து கடைசியில் சரி இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு அடையை சுட்டு கொடுத்தோடனே அவன் சாப்பிட்டு சொல்கிறான், இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் மாவும் குறைவுபடாது. கொரோனா வந்தால் கூட உங்களுக்கு குறைவுபடாதுங்க. அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேருக்கு வந்துச்சோ தெரியல, எனக்கு கொரோனா வந்துச்சு. நானாக போய் செக் பண்ண போனேன், மாட்டிக்கிட்டேன். சும்மா இருக்கக்கூடாது. என் கூட என் பேரனை கூப்பிட்டாட்டே நீ கூட செக் பண்ணுறான்னு, அவனும் செக் பண்ணான். 2 பேருக்கும் கொரோனா இருந்துச்சு. தூக்கி போட்டாங்க ஜெயிலில். ஆஸ்பத்திரி தான் ஜெயில் மாதிரி. சின்ன ஒரு ஓட்டையில், ஃபாதர் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க. விசுவாசி எல்லாம் பிஸ்கட் கொடுத்து விடுது, ஆப்பிள் கொடுத்து விடுது, எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் என் பேரனை உட்காந்து தின்னுட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற எல்லா பெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்தது உங்களை மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வேற ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது பாவமாக போச்சு. எல்லாரும் கட்டில் இழுத்து எப்படியா பக்கத்தில் வாங்க அப்படின்னு போயிட்டு எல்லாருக்கும் ஆப்பிள் வெட்டி கொடுத்தேன், எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்தேன், எல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு. ஃபாதர் நாங்கள் எப்போ சாவோம்? நீ சாகவே மாட்டேன், நான் வந்திருக்கிறேன், டெய்லி உனக்கு ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் விடுதலையாகி போகிறீங்க. எனக்கு ஒரு 20 நாள் அங்கே ஊழியம் கிடச்சது. கொய்த்துக்கு ஊழியம் கிடச்ச மாதிரி, ஜெகரா சபையில் நம்மளை விட்ட மாதிரி. அங்கே ஒரு டாக்டரும் வரமாட்டான், நர்ஸும் வராது. பேரை கூப்பிடுவாங்க, சந்து வழியாக கொடுப்பானுங்க அந்த மாத்திரையை. அஸ்திர மிஷன் மாத்திரையும் அங்கே பேரஸ்டமாலும் கொடுப்பானுங்க, கஷாயம் கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு நாங்கள் பாடு உட்காந்துக்கிட்டு, இங்கே வாங்க இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன், உண்மையான கதை வேணுமா பொய் கதை வேணுமா? உண்மையாகவே சொல்லு ஃபாதர் அப்படின்னா, நடந்த கதையை சொல்கிறேன் அப்படி பைபிளில் இருக்கிற கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் செத்துருவோம்னே இருந்தோம், எல்லாருக்கும் சிரிப்பு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு முதல்ல ரிலீஸ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. என் பேரனுக்கு இன்னும் அவருக்கு கொரோனா இருக்குன்ட்டான். அங்கே இருக்கிற பொம்பளைங்கெல்லாம், ஃபாதர் நீ போயிரு, உன் பேரை எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டோம். என்னடா நான் இருக்கிறேன் தாத்தா, நீங்கள் போங்க தாத்தா. அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஊழிய ட்ரைனிங் ஆண்டவர் வச்சுருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எங்கே கொண்டு போனாலும், ஆண்டவர் கொரோனா வந்தது நல்லது. ஆமென், அல்லேலூயா. எது நடந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். குழியில் போட்டது கூட நல்லது, என்னை தூக்கி விட்டது நல்லது. எல்லாமே அநேகருக்கு ஜீவ ரட்சணிய பண்ணும்படி கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார். அவன் சொல்றான், சகோதரரை பார்த்து எல்லாம் என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் ஒரு அப்பத்தை கொடுத்தோன்னே அவன் மூலமா என்ன மாதிரி ஆசீர்வாதம் வருது பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையாவது கொண்டு வருவார், ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருவார். கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை, ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை கொடுத்திருக்கிறார். இது மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மாமியால நம்பி மருமக போனான். தெரியும் நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க, உங்களை சொல்லலை நான், ரூத்தே தான். 2 மருமக இருந்தா, ஒருத்தி பேரு ஓர்பால். மாமியார் அழகா பேசுறா. அடே அப்பா, மக்களே, திருநெல்வேலிக்காரன் நார்வேலிக்காரங்க பேசுற மாதிரி, மக்களே நீங்க எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு புருஷனை கட்டிக்கிங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வயசாயிட்டே, இனி நான் உங்களுக்கு குழந்தை பெற்று அந்த பையன் வளர்ந்து அவன் உங்களை கட்டினா நீ பாட்டியா இருப்பா, அவன் பேரனா இருப்பான். இது லாய்க்கப்படாது. உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு உங்கள் ஊரில் எவன் உங்கள் மாமன் மகன் அத்தை மகன் எவனாவது ஒருத்தன் கிடைப்பான், நல்ல ஆளாக பார்த்து கட்டிக்கணுன்னு. ஆஹா, நல்ல மாமியாரான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா ஒருத்தி. வெரி குட் மாமியார், ஆண்டி போயிட்டு வரட்டுமா, பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா மூட்டையை கட்டிட்டு. இவன் ஒருத்தி நின்றுக்கிட்டு மூசு மூசு மூசுன்னு அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன அவள் அக்கா போயிட்டா, நீ போகலையா? நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம், நீ எங்க இருக்கிற அங்கே தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் போ. அவ பார்த்ததெல்லாம் மாமியார் வணங்கின தெய்வத்தையும் மாமியார் சொன்ன கதைகளையும் தேவன் நடத்தி வந்த விதைகளையும் கேட்டுட்டு, இந்த தெய்வம் தான். அவ புறப்பட்டு போனான்னா அவ ஜனங்களை நேசித்தா. ஜனங்களை மாத்திரமல்ல, அவ வணங்கின தெய்வத்தையும் விட்டு விடாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருந்தா. அவ போயிட்டா. மாமியார் கூட வருகிறா ரூத்து. நம்ம ஊரில் விளைச்செல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கதான். பெத்லகேமில் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் நல்லா அறுவடையெல்லாம் நடக்குது. நாம் அங்கே ஊருக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு கிளம்பி பெத்லகேமுக்கு வருகிறாங்க. கர்த்தர் இந்த ரூத்துக்காக போவாசு நிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். போவாசு நிலத்தை ஆண்டவர் இந்த ரூத்துக்காகவே அங்க விளைய வச்சு அறுவடை பண்ணும்படி அவ வருவதற்கு முன்னாடியே நடவு நட்டு, அவ வருவதற்கு முன்னாடியே விளைய வைத்து ஜனங்கள் அங்க வந்து அறுவடை செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அறுவடை நடக்கும்போது போவாசு நிலத்தில் அறுவடை நடக்குது. நீயும் நானும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு எதுக்கு இருக்கிறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நம்ம இல்லை, மாமியாரே நீ இரு, நான் போய் கதிர் பொறுக்க போறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறான். போன இடத்துல போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்குது. அவளை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவள் என்ன வேணாலும் தின்னட்டும், அவள் தண்ணி குடிச்சுக்கிட்டோம், அவளுக்குன்னு தனி பாத்திரம். அல்லேலூயா. இவ மோவாப் தேசத்திலிருந்து வந்தவ. இவளை பார்த்தோன்னு, மோவாபியத், அவ கிட்டே போயிடாத, நம்ம தட்டிலே கொடுக்காத, நம்ம டம்ளர்லேயே தண்ணி குடிக்காத, புடுறா கையை. அப்படியே கையை நீட்டி, நான் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கேன். சில வீடுகளில் போகும்போது எங்கள் தண்ணி கொடுங்க, கையை பிடிங்க அப்படின்னு கையை பிடிச்சேன். வடநாட்டு பகுதியில் போயிருக்கிறேன். அவன் அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றி இப்படி கையில் தான் குடிக்கணும். அந்த மாதிரி போவா சொல்கிறான், அவளை யாரும் ஒதுக்காதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தா உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் தலை மேலே வருகிற ஆசீர்வாதம் யாரும் தடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தடுக்க முடியாது. அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, உங்கள் பாத்திரத்திலே தொட்டு சாப்பிடட்டும், உங்கள் தண்ணீரே குடிக்கட்டும். அவளை யாரும் விரட்டாதீங்க. கீழே கொஞ்சம் அரிக்கட்டுகளில் கொஞ்சம் கதிர்களை சிந்த விடுங்க. இதெல்லாம் யார் செய்தது? கர்த்தர் தான். ஆமென், அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் அவ எந்த நிலத்தில் எத்தனை தூரத்தில் அறுவடை நடக்க போய் சுற்றி திரிந்து அவர் கதிர்களை பொறுக்கினாலோ அந்த நிலத்துக்கு முதலாளியா மாறினான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. போவாசை ஆசீர்வதித்தது எதுக்காக? ரூத்தை ஆசீர்வதிக்கும்படி. இந்த ரூத்து தான்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியாக ஈசாய் பிறந்தது. ஈசாய் மகன் தாவீது பிறந்தது. தாவீதின் கோத்திரமாக இயேசு கிறிஸ்து பிறந்தது. இந்த ரூத்துக்காக போவாசை ஆசீர்வதித்தது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக வரணும். உங்கள் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஊருக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, ஒரு காரியத்தை மட்டும் நினச்சிங்க, கர்த்தருடைய கரை என்னை நடத்தி கொண்டு வருகிறது. நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என் கூட வருகிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை நிரப்புகிறார். ஆமென். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என்ன செய்வார்? என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்லை, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை பொறுமையாக வாசிங்க பார்க்கலாம். 2 தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது நீர் அறிவீர். கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட போனது? ஏன் சுற்றி வளைச்சு அங்கிட்டு போவானே? தீர்க்கதரிசி பொண்டாட்டி. இப்படி எடுத்துக்கலாம், பாஸ்ட் பொண்டாட்டி போயிட்டான், பாஸ்ட் செத்து போயிட்டான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி செத்து போயிட்டார். தீர்க்கதரிசி செத்து போயிட்டாரு. இந்த அம்மா கடன்பட்டு கடனை, புருஷன் செத்தோன்னா கடனை யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? மனைவிட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா, டேய் அவனே செத்து போயிட்டான், நீ வந்து என்கிட்ட காசு கேட்கலாம். அவன் எவன்கிட்ட வாங்கினா யார்கிட்ட வாங்கினா எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை. அவன் உண்மையாக ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கிட்டு நேரம் எங்கே போகிறா? தீர்க்கதரிசின் இடத்துல போய், தீர்க்கதரிசிகிட்ட போய், உம்முது அடியான் அப்படின்னா அவங்கிட்ட ஊழியராக இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி. உம்முது அடியான்னு சொல்லும்போது உன்னுடைய ஊழியக்காரன் முதாடியான், உன்னுடைய அடியான் வந்து கடன் பட்டுட்டான், செத்து போயிட்டாரு. கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் அவன் கூப்பிட்டு போக வேண்டாம், அடிமையாக்க. யூதர்களே, இஸ்ரவேலே அவங்க யாரும் பிள்ளைகளை அடிமையாக விட மாட்டாங்க. என்ன பாடுபட்டாலும் அடிமை இவங்க வாங்குவாங்களே தவிர தான் பிள்ளையை அடிமையாக கொடுக்க மாட்டாங்க. அதை விட செத்துடலாம் நினைப்பான். அப்போ அடிமையை, என் பிள்ளையை அடிமையில் ஆகக்கூடாது, அது ஒரு பெரிய இழுக்கு. இந்த பிள்ளை அதுலேயும் ஊழியக்காரன் பிள்ளைகளை அடிமையாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நேர தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கும்போது அவன் கேட்குறான், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிற? செட்டியாராவ என்ன ஆட்டுற? என்ன செக்கு வச்சுருந்தாங்களா என்ன? எப்படி அவள்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் வச்சுருந்துருக்காங்க? உங்கள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் வச்சுருப்பீங்களா? இல்லை. ஒரு பாட்டில் எண்ணெய். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5 காசு கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க குழம்பு தாளிக்கு. இன்றைக்கெல்லாம் பாட்டிலாக எண்ணெயை காலி பண்ணுறதுனால தான் பிபி சுகரு எல்லாம் மொத்தம் லொட்டு லொஸ்கெல்லாம் வந்து சாகுறோம். எண்ணெய் ஊற்றி தாளிக்காது, முட்டூன்னு கரண்டி தான் இருக்கும். அதில் போட்டு அதில் ஒரு கருவேப்பிலை போட்டு அந்த வாசனை வரும் பாருங்க. இப்போ வந்ததும் நல்லா குழம்பு வைக்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு 1/2 லிட்டர் ஊத்துறா. பாவிங்க. ஒரு குடம் எண்ணெய் அவங்க வீட்டில் இருந்துச்சு. இந்த ஒரு குடம் எண்ணெயை தவிர ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோதுமை இல்லை, அரிசி இல்லை, குப்புசு இல்லை.
என்னதான் இருக்குது, என்னதான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குயா ஒரு குடம் என்ன எதுக்கு இவளுக்கு? கௌரிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய நாட்களிலே குடும்பத்துக்கு ஒருத்தர் கர்த்தருடைய ஆலயத்திலே விளக்கேற்றி வைக்கும்படி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற விளக்குகளாக எரியும்படி ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும். அவ்வளவு பஞ்சத்திலையும் கஷ்டத்திலையும் சாப்பாடு இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த எண்ணெயை கர்த்தருக்காக அந்த எண்ணெயை பாதுகாத்து வைத்திருந்திருக்கிறாள். அந்த ஒரு குடம் எண்ணெயை தவிர அந்த ஒரு குடம் அது நான் கொடுக்க வேண்டியது, கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியது. தசமபாகம் கொடுறான்னா இன்னைக்கு தின்னுறலாம், நாளைக்கு வந்தா கொடுக்கலாம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் விடுற காலத்தில் உங்களை சொல்லப்பா, உங்களை சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எடுத்து செலவு பண்ணலாம், அப்புறமா கர்த்தர் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு காலமாக அதுக்கு அப்புறமா தசம்பாமே கொடுக்க மாட்டான். நைஸாக விரலை விட்டு காணிக்கை போட்டு போயிட்டே இருப்பான். இந்த பொண்ணு பாருங்க, புருஷனை இழந்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த ஒரு கூட எண்ணெயை என் தேவனுக்காக, என் தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு எறிவதற்காக இந்த எண்ணெயை பாதுகாக்கணும்னு அந்த எண்ணெயை பாதுகாத்து வைக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க, இவ்வளோதானா? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் உள்ள உடையுது. உன் வீட்டில் வேற ஒன்றும் இல்லையா? அடுத்த வீட்டு பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வா, அந்த பாத்திரத்தை நிரப்பி ஒன்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கே இருக்கிற அவன் அந்த எலிசா சொல்கிறான், எல்லா பாத்திரத்தையும் அண்டை வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அந்த எண்ணெயை தூக்கி ஊற்ற சொல்கிறான். அந்த எண்ணெயை ஊற்ற 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 எல்லா பாத்திரம் நிரம்பி கடைசியில் ஃபினிஷ். அம்மா அவ்வளோதான், இனி வேறு பாத்திரம் இல்லை, அவ்வளோதான். எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வந்தோம், எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டோம், எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இதை விற்று நீயும் உன் பிள்ளையும் கடன் அடைச்சிக்க, நீயும் சாப்பிட்டுக்கிட்டு விட்டு போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் எதுக்கு? உங்ககிட்ட கொடுத்த பொண்ணு பொருளெல்லாம் எதுக்கு? நீயும் உன் பிள்ளையும் நல்லா தின்னு விட்டு அப்படியே வந்து இருக்கிறதுக்கல்ல. உனக்கு கொடுத்த கிருபை, உனக்கு கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்த பணங்கள், உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பாத்திரங்களை நிரப்பும்படி தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுறது பெண்கள் பிரசங்கமா ஆண்கள் பிரசங்கமா? இந்த பக்கத்தில் ஒரு சவுண்டும் வர மாட்டேனுது. சரி, அப்புறமா சொல்லுங்க. ஓகே, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சந்தோஷமா இருக்கு ஐயா, சந்தோஷமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்னை நிரப்புறார். அநேகருக்கு, அநேகருடைய பாத்திரங்கள் என் வீட்டுக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அநேகர் என் சபைக்கு வரணும், அநேகர் அபிஷேகம் பெறணும், அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கணும், அநேகர் ஊழியர்கள் இந்த இடத்திலிருந்து தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் என் சபையிலிருந்து எழும்பணும். அந்த ஒரு தரிசனம் நமக்குள்ளே வரணும் ஐயா. ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் கடனும் தீர்ந்துரும், உன் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4:7 வாசிங்க பார்க்கலாம். அவ அறிவித்தாள். அவ்வளவுதான், நின்று போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் சொன்ன உடனே, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. போறதுக்குள்ள கடனை தீர்ந்துடணும், உன் பிரச்சனை தீர்ந்துடணும். உன் வேலை அக்காமா இல்லை கக்காமா இல்லை ஒன்றும் சொல்லவே கூடாது, எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். சிவலடி பத்தக்கா அது இதுன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம் இங்கே கேட்கப்படக்கூடாது, அதுக்காக ஒரு ஜெபம் இங்கே வரக்கூடாது. அருமையான அந்த சகோதரி 10 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஞானஸ்நானத்துக்காக ஜெபம் பண்ணு. அந்த சகோதரி கூட ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு வேன் அனுப்பு. இப்படித்தான் ஒரு ஜெபம் வரணும் இனிமேல். என்ன சொல்றீங்க?
அல்லேலூயா. உன் குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். உன்னைய ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கும் போது உன் புலம்பலை ஆண்டவர் கேட்க விரும்பலை, உன் நிறைவை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இம்மட்டு காத்தவர் எபினேசர், நீ காக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய எப்பவுமே மனசுல ஒரு தில்லா நினைச்சுக்கிட்டே இருங்க, நான் பெரிய ஆளு. அல்லேலூயா. அநேகருக்காக அல்லேலூயா. ஒருவேளை இந்த தேசத்தில் இருக்கிற அநேக பணக்கார ஐஸ்வர்யவான்கள் பணத்தை கொடுக்கலாம், ரட்சிப்பை கொடுக்க எவனால முடியாது, உங்களால தான் முடியும். சுகத்தை கொடுக்க, அபிஷேகத்தை கொடுக்க உங்களாலதே முடியும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நிரம்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் திராட்சை தோட்டங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதனால உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, நீ மறந்துடக்கூடாது. நீ மறவாதபடிக்கு என்ன செய்ய, நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆனா உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படியவர்? பெரியவர். ஆமேன். அவர் பெரியவர் என்று சொல்லிட்டு உங்க கண்ணு திறக்கப்படணும். ஆமேன். எலிசா கிட்ட ஒருத்தன் வர்றான். வந்தோடனே அவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சி அவன் வந்து ஜெபம் பண்ண வர்றான். ஜெபம் பண்ண வந்தோடனே அவன் வந்து வெளியே கூட பார்க்கல. வெளியே கூட வேலைக்காரன் அனுப்பி, டே அவனை போய் என்ன செய்ய, குளத்துலையா எங்க நதி இல்லை, யோர்தான் நதி இல்லை. நல்ல வேலைப்பா சாமியா, சரி பரவாயில்ல. அல்லேலூயா. நான் கூட அந்த மாதிரி தப்பு பண்ணிடுவேன், அதனால சரி நம்ம 2 பேரும் ஒன்று தான். ஓகே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோர்தானில் போய் 7 முறை முங்கு முடியாதுன்ட்டு போகிறான். ஏன்னா யோர்தான் நதி அங்கே வந்து பலி செலுத்தினது அழுக்கு தண்ணியாக வரும். அதில் போய் என்னை போய் முங்க சொல்ல, எங்கள் ஊரில் அர்பனா பர்பான்ற அருமையான கங்கை, யமுனா, காவேரி, கொள்ளிடம் என்ன நதியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அவன் சொன்னான். அவன் ஊர் பெருமையை சொல்கிறான். அதில் போய் இதில் போய் முங்க சொல்கிறாங்க. என்னே போய் கடைசியில் வேலைக்காரன் சொல்கிறான், உங்ககிட்ட ஆடு மாடு கேட்டானா, உங்ககிட்ட பொண்ணு பொருள் கேட்டானா, உன்னை முங்கத்தானே சொல்கிறான். இதை கூட நீ செய்யக்கூடாதா? எத்தனை ஊரில் போய் எத்தனை டாக்டரை பார்த்துட்டு வந்த, இதையும் ஒன்று செஞ்சுட்டு போய அப்படின்னு சொன்னோன்னே சரிடா செய்யலான்னு சொல்லிட்டு முங்குறான். 7 முறை முங்கி எந்திரிச்சோடனே அவன் உடம்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? எப்படி? எப்பயாவது இந்த குழந்தைகளை நீங்கள் தூக்கி பாருங்க, அதுக்கு உடம்பு வலுன்னு இருக்கும். எல்லாரும் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்த, நம்மளை எவனாவது கிள்ளி முத்தம் கொடுக்க சொல்லு. நம்ம மூஞ்சி எல்லாம் வந்தது காஞ்சி கருகி போய் நம்ம வயசான மூஞ்சி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு முகம் வந்துச்சுன்னா யோசித்து பாருங்கள், நமக்கு ஒன்று கிடச்சுன்னா எப்படி இருக்கும்? சே, இந்த தேவன் தாண்டா உண்மையான தேவன். ஓடனா திரும்பி, ஐயா உங்கள் ஊரில் இருந்து மட்டும் மண்ணள்ளிட்டு போகிறேன். எதுக்குடா? நான் அந்த மண்ணில் போய் என் பாவப்பட்ட மண்ணில் நான் நிற்காம இந்த ஊர் மண்ணில் நின்று நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவன் வீட்டில் ஒருத்தி வேலைக்காரி இருக்கிறா, அவன் இந்த ஊருக்காரி. நான் அந்த ஊருக்கு போகாம அந்த ஊரே என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அந்த மண்ணில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கேஎஸ் மட்டும் பின்னாடியே ஓடி போய் அவன்கிட்ட இப்போ தான் எங்கள் ஓனருடைய பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த மாற்று வஸ்திரம் அதெல்லாம் காட்டினீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கும்போது ஓடி வர்றான். திரும்பி எலிசா பார்த்து, டேய் எங்கே போன? எங்கேயும் போகலையே, அப்படியே உலாத்திக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்றான். நீ அவன் ரதத்தை விட்டு இறங்கும்போது, அவன் கொடுக்கும்போது என் ஆத்மா அவன் கூட இருந்துச்சு. ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காரனுக்கு
ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டி கொடுத்தார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:15. அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொல்றான். கர்த்தருக்கு சொத்து. கர்த்தர் என்ன செய்யற, அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த வேலைக்காரன் கண்ணை கொஞ்சம் திறங்க ஆண்டவரே. 17 வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, இவன் பார்க்கும்படி இவன் கண்ணை திறந்தல்லன்னு போது திரளான குதிரையில், அக்கினிமயமான குதிரைகளில் இந்த எலிசாவை சுற்றி ஒரு பெரிய திரள் கூட்டம் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. அவங்கள காட்டிலும் உன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும்போது உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவராக இருப்பார். அப்படி எழுமி நிற்கலாமா? எழுமி நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ரபதுரபஷந்தரியா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரதரமிலபரபதரபக்கரபலந்தர, ஹல்லேலூயா. ஓரலபரபதனாரி அந்தரலரபதுரபஷந்தரியா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏ மேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ரபதுரபஷந்தரியா. என் இயலாமையில் நீ செயல்படுவேன், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் செயல்படுவேன், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார்,